ஹலோ மார்க்கெட் மேக்கர்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ்னால் என்ன, இந்த மார்க்கெட்டில் அது ஒரு வகையான செக்மெண்ட். அந்த செக்மெண்ட்டை நம்ம எப்படி ஃபுல்லாக பார்க்குறது, ஆப்ஷன்ஸை பார்த்து நம்ம எப்படி கற்றுக்கிறது, அதை நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம், அதோட ஃபுல் ஓவர்வியூ இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை. ஆப்ஷன்ஸ் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஆப்ஷன்ஸில் வந்து இந்த 5 ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த 5 என்னட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே அப்புறம் நம்ம ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? இது ஆக்சுவலாக வந்து இப்போ தான் நம்ம பேசிக் படிக்க போகிறோம் ஆப்ஷன்ஸில். இந்த பேசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம், ஸ்ட்ரைக் ப்ரைஸ், கான்ட்ராக்ட் டேட், லாட் சைஸ், டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன், இந்த 5 உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு ஆப்ஷனை நீங்கள் எப்படி பார்க்கலாம், அதை சர்ச் பண்ணி அது என்ன மீனிங் காட்டுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம நெக்ஸ்ட் லெவல் வந்து இந்த ஆப்ஷன் இண்டெக்ஸில் போயிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம் இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு ஆப்ஷன் செயின் எப்படி பார்க்குறதா இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் எப்படி நகருது, கீக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே, சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ப்ரீமியம் அப்படின்னா ஒரு ஷேர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இன்றைக்கி எக்ஸாம்பிளுக்கு வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஷேர் எடுக்கிறோம். ஷேர் இருக்குது. அந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஷேருக்கு வந்து ஒரு ப்ரைஸ் இருக்கும். இப்போ நம்ம இருங்க கிராஃப் ஓப்பன் பண்ணுறேன். இதுதான் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கோட ஷேர். வளவலான்னு இருக்கு, வெயிட் பண்ணுங்கள். ஆர்எஸ்ஐ, எம்ஏசிடிலாம் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இஎம்ஐ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடலாம். வால்யூம் மட்டும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க்கோட ஷேர் ப்ரைஸ் வந்து 41 rupees 55 paisa போட்டிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. ஒரு ஆப்ஷன்ஸ் அப்படின்னா அது வந்து ஒரு கான்ட்ராக்டுக்கு பேர் தான் ஆப்ஷன்ஸ். ஒரு ஷேர் இருக்குன்னா அதுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் இருக்குன்னா அதுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போது அந்த ஷேர் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கோட ஷேர் ப்ரைஸ் 42 rupees நம்ம பார்த்த மாதிரி இந்த கான்ட்ராக்டுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும். இந்த கான்ட்ராக்ட் தான் இங்கே பார்த்தீங்களா, பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஜூலை 44 CE. ஓகே, இதுக்கு நம்ம ஃபுல் மீனிங் பார்க்கலாம். பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஜூலை 44 CEனா இது வந்து ஒரு கான்ட்ராக்ட். ஆக்சுவலாக நம்ம கான்ட்ராக்ட் வாங்குறதுக்கு பேர் தான் ஆப்ஷன்ஸ். இப்போ இந்த கான்ட்ராக்டோட ப்ரைஸ் வந்து பாருங்கள், 1 rupee 90 paisa போட்டிருக்கு. தெரியுதுங்களா? இங்கே 1 rupee 90 paisa அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து அந்த கான்ட்ராக்டோட ப்ரைஸ். ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த கான்ட்ராக்ட் வந்து 1 rupee 90 paisa. இது வந்து அந்த 1 rupee 90 paisa இருக்குல்ல, அதுதான் ப்ரீமியம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்கணும்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ். நம்ம வரிசையாக பார்த்துட்டு கடைசியாக நம்ம ஓவர்வியூ பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வரிசையாக பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னால் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் 44 CE அப்படின்னு நீங்கள் போட்டிருக்கு. ஓகேங்களா? அந்த 44 தான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த 44 போட்டிருக்குல்ல, அது ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இங்கே 1 rupee 90 paisa அப்படின்னு போட்டிருக்கிறது ப்ரீமியம். ஓகேவா? இப்போது ப்ரீமியம்னா என்னன்னு தெரியும், ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னால் என்னன்னு தெரியும். நெக்ஸ்ட் வந்து கான்ட்ராக்ட் டேட். அந்த கான்ட்ராக்ட் டேட்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஜூலை போட்டிருக்கா, இதுதான் கான்ட்ராக்ட் டேட். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஜூலை 44 CE, இது மூணுத்துக்கும் இப்போ உங்களுக்கு மீனிங் தெரியும். இதுனா பட் இதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னு இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக நான் சொன்னேன் தெரியுமா, ஆப்ஷன்ஸ் அப்படின்னா கான்ட்ராக்ட் அப்படின்ட்டு. அதுக்கு மீனிங் என்னென்னா, நம்ம ஒரு கான்ட்ராக்ட் வாங்குகிறோம். பஞ்சாப் நேஷனல் பேங்க்கோட ஒரு கான்ட்ராக்டை நம்ம வாங்குகிறோம். அந்த கான்ட்ராக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு கான்ட்ராக்டோட எக்ஸ்பைரி டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்தோட கடைசி வியாழக்கிழமை. ஓகேங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கான்ட்ராக்ட்டுக்கு வந்து ஒரு மாதம் தான் வேலிடிட்டி. நம்ம நெக்ஸ்ட் இருக்கிற 3 மந்தோட கான்ட்ராக்டை வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஜூலை மந்தில் இருக்கீங்கன்னா அடுத்த 3 மாதத்தோட கான்ட்ராக்ட் வாங்கிக்கலாம், ஜூலை மந்தோட சேர்த்து. ஜூலை, ஆகஸ்ட் அந்த மாதிரி. அந்த கான்ட்ராக்ட் என்ன சொல்ல வருதுன்னா, பஞ்சாப் நேஷனல் பேங்க்கோட ஷேர் வந்து இன்றைக்கி பாருங்கள் 41 ரூபா 55 பைசா இருக்குது. அந்த கான்ட்ராக்ட் படி இந்த ஜூலை மந்தோட கடைசி வியாழக்கிழமைக்குள்ளே இந்த ஷேர் வந்து 44 ரூபாயை தாண்டி போயிடும் அப்படின்னு நம்ம கான்ட்ராக்ட் வாங்குகிறோம். அதான் இதோட மீனிங். பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஜூலை 44 CE அப்படின்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து ஜூலை மந்தோட கடைசியிலக்குள்ளே, அதாவது கடைசி வியாழக்கிழமைக்குள்ளே 44 rupees தாண்டி போயிடும் அப்படிங்கிறது கான்ட்ராக்ட். ஓகேங்களா? CEPE அப்படின்னா என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இதில் பாருங்கள், நமக்கு வந்து இந்த டாப் 3 தெரிஞ்சிருக்கும். ப்ரீமியம் அப்படின்னா என்ன, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னா என்ன, கான்ட்ராக்ட் டேட் அப்படின்னா என்ன, இது வரைக்கும் உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாட் சைஸ். இந்த லாட் சைஸ் என்னன்ட்டு, இப்போது நார்மல் ஈக்விட்டிக்கும் இந்த ஆப்ஷன்ஸுக்கும் இருக்கிற இந்த பெரிய பிரச்சனையே இந்த லாட் சைஸ் தாங்க.
இந்த லாட் சைஸ் தான் இந்த ஆப்ஷனை வந்து ஒரு வேறு வகையான ட்ரேடாக மாற்றுது. ஆப்ஷன்ஸ் வந்து ஈக்விட்டியோட ரிஸ்க்காகவும் மாற்றுது, கொஞ்சம் ரிவார்ட் கிடைக்கிறதாகவும் மாற்றுது. அது என்ன ப்ராப்ளம் பண்ணுது அப்படின்னு பாருங்களேன். இப்போ இந்த கான்ட்ராக்டோட ப்ரைஸ் நான் சொன்ன மாதிரி ₹1.90 இருக்குது. இப்போ நம்ம இந்த கான்ட்ராக்டை வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பை பண்ணி பாருங்கள். இங்கே குவான்டிட்டி பார்த்தீங்களா 16,000 அப்படின்னு போட்டிருக்கு. என்னென்னா இப்போ நீங்கள் இந்த கான்ட்ராக்ட் வாங்குறீங்க அப்படின்னா இந்த லாட் சைஸ் கொடுத்து மட்டும்தான் உங்களால் வாங்க முடியும். அதாவது இந்த ஒரு கான்ட்ராக்டோட ப்ரைஸ் வந்து ₹1.90. ஆனால் நீங்கள் ஒரு ஷேர் 2 ஷேர் வாங்குற மாதிரி இதில் வாங்க முடியாது. 16,000 குவான்டிட்டி இது மட்டும்தான் நம்மளால் வாங்க முடியும். ஸோ கீழே நீங்கள் பாருங்கள், மார்ஜின் ரெக்வயர்டு ₹1.90 இன்ட்டு 16,000 நீங்கள் போட்டு பாருங்கள், ₹30,400. ₹30,400 இருந்தால் தான் இந்த ஆப்ஷன்ஸை உங்களால் வாங்க முடியும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் ஷேர் இதே இது வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் இஷ்டத்துக்கு வாங்கிக்கலாம். பஞ்சாப் நேஷனல் பேங்க்கோட ஷேர் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 10 ஷேர் வாங்கினா கூட உங்களுக்கு ஒரு ₹420 தான் வரும். இங்கே பாருங்களேன், 10 ஷேர் வாங்கினா கூட ₹420 தான் வரும். கீழே மார்ஜின் ரெக்வயர்டில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம்னால தான் ஆப்ஷன் வந்து ரிஸ்கி ஆகுது. பட் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் வராது. ஏன் அப்புறம் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணால் எப்போவுமே லாஸ் தான் வருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படிலாம் வராது. நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுட்டு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் வராது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு ஓரளவு ஒரு ஓவர்வியூ தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு லாட் சைஸ் வரைக்கும் உங்களுக்கு பார்த்தாச்சு. இப்போ டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன், கடைசி பாயிண்ட், டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன். டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஜூலை 44 CE இது வந்து ஒரு கான்ட்ராக்ட். அதே மாதிரி பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஜூலை 41 PE அப்படின்னா இது இன்னொரு கான்ட்ராக்ட். அந்த PE அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னென்னா புட். ஓகேங்களா? அந்த CEயோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கால், PEயோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் புட். இதுக்கு என்ன மீனிங், ஏன்டா இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நீங்கள் வந்து முதல் கான்ட்ராக்ட் நம்ம பார்த்தோம்ல, பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஜூலை 44 CE, இதில் நம்ம இதுபடி நம்ம என்ன எடுக்கிறோன்னா இந்த ஜூலை மந்தோட கடைசி வியாழக்கிழமைக்குள்ளே இந்த கான்ட்ராக்ட் வந்து உங்களுக்கு ₹44 தாண்டி போயிடும் அப்படின்னு நம்ம கான்ட்ராக்ட் எடுக்கிறோம். ஓகேங்களா? அதாவது அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து தாண்டி போயிடும் அப்படின்னு நம்ம கான்ட்ராக்ட் எடுக்கிறோம். அதே இது இங்கே என்ன இருக்குன்னா PNB ஜூலை 41 PE அப்படின்னா இந்த ஜூலை மந்தோட கடைசி வியாழக்கிழமைக்குள்ளே இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து ₹41 கீழே போயிடும் அப்படின்னு அந்த கான்ட்ராக்ட் சொல்லுது. புட் அப்படின்னா கீழே போகிறதுன்னு அர்த்தம். அதாவது PE அப்படின்னா கீழே இறங்கும், CE அப்படின்னா மேலே ஏறும். PEக்கான கான்ட்ராக்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா இப்போது ₹41 இருக்குது இல்லைங்களா இந்த ஷேரு. இந்த ஜூலை மந்தோட கடைசி வியாழக்கிழமைக்குள்ளே இது ₹44 கீழே போய் நல்லா கீழே போக ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த கான்ட்ராக்டோட ப்ரைஸ் உங்களுக்கு ஏறும். புரியுதுங்களா? அதே மாதிரி தான், வேறு எதுவும் கிடையாது. பட் இது வந்து ஈஸி தான். இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ நல்லா புரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் ஆப்ஷன்ஸ்னால் என்னென்னே தெரியாமல் இருந்தவங்களுக்கு இப்போ நீங்கள் ஆப்ஷன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன எழுதியிருக்கு அப்படின்னு அது உங்களுக்கு தெரியும். ஒரு ஓவர்வியூ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ இந்த ஓவர்வியூ பாருங்களேன். ப்ரீமியம் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக ப்ரீமியம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த கான்ட்ராக்டோட ப்ரைஸ் தான் உங்களுக்கு ப்ரீமியம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் போய் எந்த ப்ரைஸை, அதாவது அந்த ஷேர் போய் எந்த ப்ரைஸை தொட போகுது அப்படின்னு நம்ம வாங்குறதுக்கு பேர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். நம்ம வேணால் இங்கே நோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் நமக்கு ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹1.90 இருந்தது. நம்ம டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனுக்கு நம்ம வந்து ₹44 பார்த்தோம். ₹44 வந்து நமக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஓகேங்களா? கான்ட்ராக்ட் டேட், அதாவது நமக்கு பார்த்த கான்ட்ராக்ட் டேட் வந்து ஜூலை, அதாவது கடைசி வியாழக்கிழமை, ஜூலை மந்தோட கடைசி வியாழக்கிழமை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாட் சைஸ். நமக்கு இதோட லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 16,000. ஓகேங்களா? டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன் இருக்குன்னு PE CE 2 சொன்னேன். இதுதாங்க ஒரு பேசிக் ஆப்ஷன்ஸோட இப்போ ஓவர்வியூ உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஆப்ஷன்ஸ்னால் இது தான். இப்போ நம்ம இப்படி கான்ட்ராக்ட் வாங்கியிருக்கிறோம். இப்போ நீங்கள் எந்த காலை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து இது என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண தெரியும். இப்போ கீழே பாருங்களேன். இப்போ நம்ம பஞ்சாப் நேஷனல் பேங்க்கோட ₹45 போகும் அப்படிங்கிற கால் ஆப்ஷன், அதோட எக்ஸ்பைரி வந்து ஜூலை. நெக்ஸ்ட் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்கோட கான்ட்ராக்ட், அது வந்து பார்த்தீங்கன்னா ₹40 போகும். புட் ஆப்ஷன் ஜூலை கடைசி வியாழக்கிழமைக்குள்ளே. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அப்படின்னா இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இதில் என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னா ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறது ஏன் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஷேர் வாங்குறீங்க, ஒரு ₹10,000 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஷேர் வாங்குறீங்கன்னா, இப்போ நம்ம இதுக்குள்ளே போய்க்கலாம். இப்போ நீங்கள் ₹10,000 ஒரு ஷேர் வாங்குறீங்க. இப்போ பஞ்சாப் நேஷனல் பேங்க்லேயே நீங்கள் ஷேர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பை கொடுத்துட்டு நம்ம 10,000 ஷேர்ஸ் போட்டு பார்க்கலாம். 10,000 ஷேர்ஸ்னால் ரொம்ப அதிகமாக வருது. சரி, நம்ம கேல்குலேஷனுக்காக சின்னதாக வேணால் வச்சுக்கலாம். ஒரு 1000 ஷேர்ஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு ₹41,000 வருது. ₹41,000 நீங்கள் வாங்குறீங்க.
ஓகேங்களா, ஒரு 1000 ஷேர்ஸ் தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. இப்போ 41 ரூபாயில் இருக்கிற ஷேர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரூபாய் இறங்கினாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் நஷ்டம் வரும்னு வச்சுக்கோங்களேன். 41 ரூபாய் இருக்க ஷேர் வந்து ரூபாய் இறங்கினா உங்களுக்கு 1000 ரூபாய் நஷ்டம் வரும். அதே இது என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் பாருங்கள், நம்ம பார்த்த அந்த பிஎன்பி ஜூலை 44C இந்த கான்ட்ராக்ட் நீங்கள் வாங்குறீங்கல்ல, இது வந்து நீங்கள் 16,000 லாட் சைஸ் கொடுத்து வாங்கணும். இதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் போட்டிருக்கிறது வெறும் 30,000 தான் நீங்கள் போட்டிருக்கீங்க. இன்றைக்கி இந்த கான்ட்ராக்ட் பாருங்களேன், இங்கே காட்டுது பாருங்கள் ப்ரைஸு கிட்டத்தட்ட -45 பைசா இறங்கியிருக்கு. சரிங்களா, இதுதாங்க இந்த ஆப்ஷன் ரிஸ்க் ஆக்குது. இப்போது நீங்கள் போட்டிருக்கிறது 30,000, இன்றைக்கி வந்து -45 பைசா இறங்கியிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 8,000 ரூபா லாஸ். புரியுதுங்களா, இன்றைக்கி காலையிலேருந்து ஹோல்ட் பண்ணி யாராவது நேற்று வாங்கி இன்றைக்கி ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு 8,000 ரூபாய் லாஸ். நேற்று 38,000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி 8,000 ரூபாய் லாஸ் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ஆப்ஷன்ஸை வந்து ரிஸ்கி ஆக்குது. பட் ப்ராஃபிட் ஆக்குறது இதே தான். நேற்று யாராவது 38,000 ரூபாய்க்கு வாங்கி வச்சுட்டு இன்றைக்கி சப்போஸ் ஒரு 45 பைசா மேலே போயிருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அந்த 8,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இதனால தான் ஈக்விட்டிக்கும் அதுக்கும் உங்களுக்கு ஒரு ரிஸ்க் தெரியும். புரியுதுங்களா, இந்த லாட் தான் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் பண்ணுது. இப்போ நான் முதல்ல சொன்னேன்ல, இந்த லாட் ஏன் ப்ராப்ளம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறான்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த லாட் வந்து ஒரு பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் இந்த இதில். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஆப்ஷன்ஸ் அப்படின்னா என்னட்டு உங்களுக்கு ஒரு நார்மலான ஓவர்வியூ உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஆப்ஷன் செயின் எப்படி பார்க்குறது, அந்த ஆப்ஷன் செயின் ஃபுல்லாக நம்ம எப்படி வால்யூம் அனலைஸ் பண்ணுறது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனலைஸ் பண்ணுறது, அப்புறம் அந்த டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன் என்ன அதுங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். அதாவது டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன் மீன்ஸ் அந்த ப்ரைஸ் ரேஞ்சை வச்சு கேல்குலேட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேங்களா.